நம்ம எல்லாருக்குமே டைம் டிராவல் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். நம்மள எல்லாருமே நம்ம இப்படி பண்ணிருக்கலாம், இல்லனா நமக்கு இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா யோசிச்சிருப்போம். அதே மாதிரி சான்ஸ் தான் இந்த அனிமேல வர ஹீரோவும் கிடைக்குது. அவரால் பாஸ்ட்டுக்கு மட்டும் டைம் டிராவல் ஆகி போக முடியும். அதுல அவர் மிஸ் பண்ண எல்லாத்தையுமே மீண்டு எடுக்கிறாரா அப்படின்றது தான் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்க்கான கதை. உங்களோட வாழ்க்கையிலையும் பாஸ்ட்ல நிறைய விஷயம் நடந்திருக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், இல்ல கெட்டதாகவும் இருக்கலாம். மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி வாழ்ந்துட முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு தடவை அந்த விஷயத்தெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம அதை எல்லாமே மாத்தலாம். அப்படி அதை மாத்த முடியலனா நம்மளோட பெர்சன்டேஜும் மாத்தலாம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபியூச்சரும் மாறும். அதனால இந்த கதையில மோஸ்டா என்ன சொல்ல வருதுன்னா, ஒன்னு பாஸ்ட ஃபைட் பண்ணுங்க, இல்லனா பிரசன்ட சேஞ்ச் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர் சேஞ்ச் ஆயிடும். அதனால பொம்மை படம்ன்ற ஒரே காரணத்தினால தயவு செஞ்சு இந்த அனிமேவை மிஸ் பண்றாதீங்க. அதனால உடனே ஸ்டார் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு டைப் பண்ணி அதுல டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் வீடியோவை மறக்காம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்டார் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.